தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உண்மை அறிவினன் அகவினத்தான் மன அறிவினன் புறவினத்தான். வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் சொல்லுவது, நீங்கள் எல்லவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரத்தையுடன் உண்மையை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். இங்கு நம் வள்ளல் பெருமான் சொல்லும் ஜாக்கிரதை என்பது ஜீவனுடைய சாக்கிரம், அதாவது ஜீவ சாக்கிரம் ஆகிய சாதாரண புற விழிப்பு நிலை அல்ல, ஆன்ம அகவிழிப்பையே இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த அகவிழிப்பு நிலையில்தான் உண்மை அறிவு ஆகிய சத்திய ஞானம் விளங்குமே அன்றி ஜீவசாக்கிரமாகிய உலகியல் ஜாக்கிரத்தையில் நினைப்பு மரப்புடன் கூடிய மன அறிவுதான் காரியப்படும். இந்த மன அறிவை கொண்டு கடவுள் உண்மையை அறியவோ அனுபவிக்கவோ முடியாது. உண்மை அறிவு என்பது சத்திய ஞானம் ஆகும். சத்திய ஞானம் என்பது கடவுள் அறிவு ஆகிய ஒப்பற்ற தயவுடைய பேரறிவு ஆகும். அது அவருடைய தன்மையே ஆகும். அதுவே அருளறிவு என்னும் தனிப்பெரும் கருணை உணர்வு நிலை ஆகும். இதையே சுத்த சன்மார்க்கத்தின் கொடியின் மேல் பகுதியாகிய சத்விசார தியான நிலையின் பயனாக உண்மை அறிவு அல்லது சத்திய ஞானமாம் தனிப்பெருங்கருணை உணர்வு வடிவம் கொண்டு நிற்றல் அகநிலை ஆகிய உள்நிலையை பெற்றுக்கொள்ளுதல் சுத்த சன்மார்க்கியின் முதற் செயல். அன்பர்கள் அகக்கண் மலர்ந்து நோக்குவார்களாக, அதாவது அருள் விழி மெய் அறிவு என்பது அகக்கண்ணாகும். சுவாமி சரவணானந்தா. சரியை முதலிய சாதகம் நான்காவது ஆகிய ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்கின்ற நான்கில் மூன்றாவது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும்படி உண்டாகின்றது. ஆகையினாலே இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள். தயவு.